ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா எலிமெண்டல் பேசிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எப்படி வேர்ல்ட் ப்ரெஸ்ஸை லோக்கல்லையே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் வித்தவுட் எனி அப்கிரேட் வெர்ஷன். நீங்கள் ட்ரைனிங்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் எலிமெண்ட்டுங்கிறது முக்கியமான ப்ளகின். நம்ம ஈஸியாக ஃப்ரண்ட் எண்டை எடிட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் எலிமெண்டல் ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இன்ஸ்டால் பண்ணது பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி ஹலோ தீமையும் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோங்க. அந்த ஹலோ தீமும் இங்கே இருக்குது. அது போக டிஃபால்ட்டாக 2 தீம் இருக்குது. இது தேவையில்லைன்னா நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எலிமெண்டல் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதில் இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம செட்டிங்ஸை கரெக்டாக அப்டேட் பண்ணணும். இப்போ நீங்கள் செட்டிங்ஸை கரெக்டாக அப்டேட் பண்ணிங்கன்னா அது பேஜ் ஸ்பீடை கூட இது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் எலிமெண்டரில் போய் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் டைப் இருக்குது, அதில் போஸ்ட் பேஜ் இருக்குது, இப்போ டிஃபால்ட் கலரு, டிஸ்பிளே டிஃபால்ட் ஃபாண்ட்டு, டேட்டா ஷேரிங் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2மே டிசேபிளே இருக்கும். இது எனேபிள், இந்த 3 தான் அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு இன்டிகிரேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிமெண்டல் ப்ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீகேப்சா அந்த மாதிரியெல்லாம் கூட இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால கூகுள் மேப் மட்டும் அந்த ஏபிஐ இருக்குது. ஸோ இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து அட்வான்ஸ் டேப் இருக்குது. ஸோ ஸ்விட்ச் எடிட்டர் லோடர் மெத்தட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது நீங்கள் வேணால் டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா எனேபிள் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அன்ஃபில்டர் ஃபைலு கூகுள் ஃபாண்ட். ஸோ கூகுள் ஃபாண்ட் அப்படிங்கிறது கூகுள் ஃபாண்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இது லோட் பண்ணி கொடுக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்னோடய சஜஷன், நீங்கள் கஸ்டம் ஃபாண்ட் போய்க்கிறது பெட்டர். பிகாஸ் கஸ்டம் ஃபாண்ட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபாண்ட் பூராத்தையும் லோட் பண்ணி லோடிங் பேஜ் ஸ்பீடு அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு கஸ்டம் ஃபாண்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீலேயே கஸ்டம் ஃபாண்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கூகுள் ஃபாண்ட்டில் டவுன்லோட் பண்ணி இதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலை மட்டும் தான் லோட் பண்ணும். பேஜ் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் ஹை. ஸோ கூகுள் ஃபாண்ட் லோடு ஸ்வாப் பண்ணுறதுக்கு இப்போ கஸ்டம் ஃபாண்ட் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, இதை ஸ்வாப் பண்ணிட்டிங்கன்னா அது வரைக்கும் இந்த ஃபாண்ட் ஷோ ஆகும். லோட் ஆகி முடிச்சதும் அது ஆகும். ஸோ இதெல்லாம் பேஜ் ஸ்பீடில் தாங்க வரும். ஸோ லோட் ஃபாண்ட் ஆசம் 4 சப்போர்ட்டுன்னு இருக்குது. இது எப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஐக்கானெல்லாம் இருக்கலாம், ஐக்கானுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே அந்த ஐக்கான் லோட் ஆகிரும். நீங்கள் ஐக்கானாக போய் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சப்போர்ட் வேணுன்னா நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுக்கலாம். அப்புறம் ஜென்ரேட்டட் டேகுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இஷ்டம் தாங்க. நான் இப்போதைக்கு கூகுள் ஃபாண்ட்டையே டிசேபிள் பண்ணிடுவேன். பட் கஸ்டம் ஃபாண்ட் அப்படியே பண்ணிவிட்டு இப்போதைக்கு பண்ணாதனால இது அப்படியே இருக்கட்டும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்எஸ் பிரிண்ட் மெத்தட், எக்ஸ்டர்னல் ஃபைல், ஆப்டிமைஸ் இமேஜ் லோடிங் இருக்குது. ஸோ ஆப்டிமைஸ்டு இமேஜ் லோடிங் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு WP ராக்கெட் இல்லை WP ஃபாஸ்ட் கேட்ச் இல்லை ஸ்பீட் கேட்ச் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளகின் உங்களுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா இது தேவையில்லை. ஏன்னா அங்கேயே ஆப்டிமைஸ் பண்ணிடும் லோடிங் ஸ்பீடெல்லாம். ஸோ இது டிசேபிள் பண்ணிடலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜஸ் அதுவும் டிசேபிள் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு அங்கேயே வந்துடும். எலிமெண்டரி கேட்ச் 1 டேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்ச் ப்ளகின் தான் அது. அதனால் இது டிசேபிள் பண்ணிடலாம். நீங்கள் இங்கே பண்ண முடியாது. நீங்கள் இங்கே போய் எலிமெண்டரி கேட்ச் இன்ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அடுத்து ஃபீச்சர் இருக்குதுங்க. ஸோ ஃபீச்சரில் இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு விஜால் டிசேபிள் பண்ணி விட்றலாம். ஸோ இதை ஆக்டிவ் பண்ணிடுறேன். இந்த எலிமெண்ட் கேட்சிங்க நமக்கு தேவையில்லை. பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி இருக்குது அந்த கேட்சி ப்ளக்கின் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா. ஸோ இப்போதைக்கு WP ராக்கெட்டோ இல்லை வேறு எந்த கேட்ச் ப்ளக்குமே நான் ஆக்டிவேட் பண்ணலை. ஒன்ஸ் நான் பண்ணிட்டேன்னா இதை இன்ஆக்டிவ் பண்ணி விட்ருவேன். ஸோ இன்லைன் ஃபாண்ட் ஐக்கான் இது ஆக்டிவாக இருக்கட்டும். அடிஷ்னல் கஸ்டம் பிரேக் பாயிண்ட் இருக்குது, அது இன்ஆக்டிவ். கண்டெய்னர்ஸ் அது ஆக்டிவாக இருக்கட்டும். லோட் கூகுள் ஃபாண்ட் லோக்கலின்னு இருக்குது. ஸோ அதுவும் ஆக்டிவ்லேயே இருக்கட்டும். ஹெட்டர் ஃபூட்டர் நமக்கு தேவையில்லை, இன்ஆக்டிவ். டிஸ்பிளே எலிமெண்ட் இன்ஆக்டிவ். ஏட்ட டாப்பர் டிஃபால்ட் வச்சு. ஸோ இப்போ என்ன இதெல்லாம் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லோடிங் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக சான்சஸ் இருக்குது. அது போக வேறு என்னென்னா, இப்போது நீங்கள் ப்ரோன்னு இன்னும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி எலிமெண்டர் பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் போய் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஹலோ தீம் அதை அப்டேட் பண்ணதுனால தீம்ஸ் எதுவும் பண்ண வேண்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் பேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதும் நம்ம ஹலோ தீம்லேருந்து ட்ரெண்டான சாம்பிள் பேஜும் ப்ரைவசி பாலிசி டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ ஆட் பேஜ் கொடுத்துடலாம். நியூ டேப்பில் கொடுத்துக்கிறேன். ஆட் பேஜ் வந்துருச்சுங்க. இதில் நம்ம ஹோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கலாம்.
ஹோம் கொடுத்துட்டு எடிட் வித் எலமெண்டர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஹோம் பேஜ் வந்து எடிட் வித் எலமெண்டரில் தான் பண்ணுவோம். நம்ம எது வந்து இந்த குடும்பரில் பண்ணுவோம்னா ப்ளாக் அந்த மாதிரி இருக்கிறது இதில் பண்ணிப்போம். ஸோ ஹோம் பேஜ் வந்து எலிமெண்ட்டில் தான் நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இப்போ எலிமெண்டரே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வந்து நமக்கு இப்போ க்ரியேட் ஆகிடுச்சுங்க. க்ரியேட் ஆனதில் வந்து ஈஸி லேர்ன் டிஜிட்டல் நம்மளுடைய லோகோ வந்துருச்சு. அப்புறம் ஹோம் வந்துருச்சு. ஸோ ஹோம் வந்துருச்சு. இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் யுவர் லோகோ, செட்டப் யுவர் குளோபல் ஃபாண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காட்டுது. ஹெட்டர் இருந்தால் நம்ம ஹெட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு ஹோம் அப்படிங்கிற இது வந்து தேவையில்லைங்க. ஸோ அதனால் வந்து நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு கீழே வந்திங்கன்னா ஹை டைட்டில் இருக்கும். ஸோ ஹை டைட்டில் கொடுத்திங்கன்னா அந்த ஹோம் அப்படிங்கிற பேஜ் வந்து போயிடும். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு லான்ச் அப்படின்னு காட்டுது. லான்ச் செக் லிஸ்ட்டு லான்ச் ஐக்கன் டு கண்டினியூ செட்டப் யுவர் சைட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போதைக்கு தேவையில்லைனால நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட்டில் நமக்கு லோகோ காட்டுதுங்களா, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் இருக்குது. ஸோ ஹோம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக எந்த பேஜ் நம்ம எடிட் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த பேஜ் இதில் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு நமக்கு எந்த பேஜஸும் நம்ம ஆட் பண்ணாதெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் ஆட் பண்ண பேஜஸ் வந்து ஃபியூ பேஜஸ் இங்கே காட்டும். ஸோ பேஜ் செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டிலு, ஸ்டேட்டஸு, இந்த எக்ஸ்பர்ட் கண்டென்ட், ஃபீச்சர் இமேஜ் எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ண வரும். அடுத்து ரெஸ்பான்சிவில் பார்த்திங்கன்னா மொபைல் அண்ட் டேப்லெட் அண்ட் டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம பேஜ் எந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இங்கே பப்ளிஷ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் டிராஃப்டில் போட்டுக்கலாம், இல்லை டெம்ப்ளேட்டாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் எலிமெண்ட்னு போகும்போது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகிடும். சைட் செட்டிங் இங்கே இருக்குது. சைட் செட்டிங்னா என்னென்னா குளோபலாக நீங்கள் வந்து ஒரே ஃபாண்ட் அண்ட் ஒரே கலர் தீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சைட் செட்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைப்போகிராஃபி செலக்ட் பண்ணும்போது குளோபல் ஃபாண்ட்டில் இதை எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஓவரால் சைட்டே வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் குளோபல் செட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்தது என்ன இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் போய் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து இப்போ எதுவும் ஆட் பண்ணாதனால எதுவும் வரல. நம்ம ஆட் பண்ணோம்னா கண்டெய்னராக வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் போய் எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 3 ஆப்ஷன் காட்டுதுங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அப்புறம் ஏஐ இது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் சிம்பிள்னால் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து டெம்ப்ளேட்ஸு. ஸோ டெம்ப்ளேட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இங்கே வந்து பிளாக்ஸ், பேஜஸ், மை டெம்ப்ளேட் 3 இருக்குங்களா. ஸோ பிளாக்ஸ்னால் ஒவ்வொரு பிளாக்காக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கும், ஹெட்டர் ஃபுட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பேஜஸ்னால் மொத்த பேஜுமே இருக்கும். ஸோ நிறைய ப்ரோவில் தான் இருக்குது. நம்ம வந்து ப்ரோ இருந்தால் ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீங்கிறனால ஒரு சிலது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் வச்சு நம்ம எப்படி வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரோ வெர்ஷன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு சைட் இது பண்ணுறீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் வாங்கிக்கிறது தாங்க பெட்டர். ஸோ வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் இந்த பேஜை வந்து இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிடல. ஏன்னா இப்போ கான்டாக்டஸ் இருக்குது, அவர் சர்வீஸ் இருக்குது, அபவுட் அஸ் பேஜாக இருக்குது. ஹோம் பேஜுங்கிறது நீங்கள் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்கலாம். அது உங்கள் விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாகவே இதிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த அபவுட் அஸ் பேஜை வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து அதுக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துருச்சு. இமேஜஸ் அண்ட் ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு இது ஓகேனா இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் நீங்களே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜ் எப்படி ஆட் பண்ணலான்னு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் இமேஜ் கொடுத்திங்கன்னா இங்கே வந்து சூஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன இமேஜஸ் இருக்கோ எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நீங்கள் ஈஸியாகவே இது பண்ணிடலாம். இங்கே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு மொபைல் நம்பர் தேவையில்லை. ஸோ நான் டெலிட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி விட்ஜெட் வந்துடுச்சு. நீங்கள் என்ன வேணுமோ அதை ட்ராக் பண்ணி அங்கே ட்ராப் பண்ணிட்டிங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இங்கே வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லி அந்த டெம்ப்ளேட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து நம்மளோட ஹோம் பேஜ் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹோம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜ். ஸோ இப்போது வந்து இது வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இல்லை மேலே எதாவது ஆட் பண்ணால் அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்திங்கன்னா மேலே ஒன்று ஆட் ஆயிடும். ஸோ ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நீங்கள் மறுபடியும் ப்ளஸ் கொடுத்திங்கன்னா நீங்கள்
மறுபடியும் டெம்ப்ளேட்குள்ளேயும் போகலாம், இல்லைனா வந்து நீங்களே தனியாகவும் விஜெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஜெட் நான் இது பண்ணிடுறேன். எட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆட் எலிமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே எல்லா விஜெட்ஸுமே இருக்கும். அதில் வந்து ப்ரோவும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ப்ரோன்னு கொடுத்துட்றாங்க. பேசிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் ஹெட்டிங்கு, இமேஜஸ்ஸு, டெக்ஸ்ட் எடிட்டர், வீடியோ இதெல்லாம் இருக்குது. ஸோ ப்ரோ நமக்கு எதுவுமே வராது. ஸோ அதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து இமேஜ் கரோசல், பேசிக், கேலரி இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ஹோம் பேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது இமேஜ் கரோசல் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ 5-6 இமேஜஸ் ஸ்க்ரால் ஆகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா, ஸோ இமேஜ் கரோசல் நான் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே தெரியும். இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு 5-6 இமேஜ் எது வேணுமோ ஆல்ரெடி அப்லோட் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருந்திங்கன்னா இங்கே வந்து ஸ்லைடிங் போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்ததே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த விஜெட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஹோம் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும் எலிமெண்ட்டில். ஸோ இப்போ ப்ரோ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னும் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ஹெட்டர் எப்படி, ஃபூட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னும் நான் சொல்கிறேன். அது போக ஃப்ளோட்டிங் எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறோம் நம்ம வந்து எலிமெண்ட்டை வச்சு அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது. அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.